இப்போ பாருங்க, நம்ம மட்டும்தான் தனியாகவே போயிட்டுருக்கோம். யாருமே வர்றது போகிறத காணோம். அதே மாதிரி உள்ளே வரணுன்னாலே வந்து என்ட்ரி டிக்கெட் வேறு இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு இது பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்னால் சும்மா பேருக்கு இருக்குது. அங்கே நம்ம வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒரு கரடி வந்து டாய்லெட் போயிருக்கு. அது திருப்பி போகும்போது காட்டுறேன் பாருங்க. இப்போ எங்கேனா சின்ன கல்லார் அருவி, அதுதான் பார்க்க போகிறோம். அதுதான் போயிட்டுருக்கோம். சரி, வால்பாறை வந்ததுக்கு இவ்வளோ தூரம் ரைடு வந்ததுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு போலேன்னு என்ன பண்ணுறது. அதுதான் 1/2 கிலோமீட்டர்னாரு இன்னும் போகும் போலையே. வந்ததுக்கு ஒர்த்து தான். எங்கே இந்த நீரார் டேமில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை தண்ணி. இனி மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நிரம்புன்னு நினைக்கிறேன். இது அருவி அவர் ஃபோட்டோ கட்டினார். தண்ணிலாம் நல்லா வந்துட்டு தான் இருக்குது அருவியில். அது நீ பழைய ஃபோட்டோ வேணுங்கிறத போய் பார்த்தா தான் தெரியும். ஹேங்கிங் பிரிட்ஜா? ஓகே. இங்கேயும் பிளாஸ்டிக்கா? திருத்தவே முடியாது. இவ்வளோதான் அருவி. சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனி போக போக தண்ணீர் வரத்து ரொம்ப அதிகமாகும். அப்போ இங்கெல்லாம் நிற்கக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வால்பாறை வந்ததுக்கு பார்த்தாச்சு. டன். இப்போவே இப்படி இருக்குன்னா அப்போ மார்ச் ஏப்ரலில் வந்துருந்தால் சுத்தம். அட்டையெல்லாம் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. எதை ஏறிடுமோ? மார்ச் ஏப்ரல்லாம் வந்திருந்தால் ஒன்றுமே இருந்திருக்காது போல். தண்ணியே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். மழையெல்லாம் இப்போ தான் பெய்யவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தான் இந்தளவுக்கு தண்ணி வருது. இல்லைன்னா சுத்தமாக தண்ணி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஏதோ வந்ததுக்கு இந்த தண்ணியாவது பார்க்க முடியுது.
விலாக் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறை வந்து அங்கேருந்து சின்ன கலாறு வந்து கடைசியாக அந்த ஸ்பாட்டோட இந்த ரைடை முடிக்கிறோம். இங்கேயே நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து இதுக்குன்னு ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு எதுவும் வரல. ஜஸ்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மட்டும் வந்தது. ஒரு நாள் இல்லை 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் இங்கே வால்பாறையில் வந்து ஒரே நாளில் வந்து மிச்சம் மீதி இருக்கிற இடங்களையும் ஓரளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோலையார் டேம், அதிரப்பள்ளி, சாலக்குடி இந்த மாதிரி இடங்களையும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு முடிக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் பிளான் எதுவும் பண்ணல. ஆக்சுவல் பிளானே வந்து வால்பாறை வர்றது மட்டும்தான். இதுதான் கரடி வந்து காக்கா போயிட்டு போன இடம். காக்கா போயிட்டு போயிருக்கு. வந்து 4 கோடு போட்டு விட்டுச்சுன்னா போக வேண்டியதுதான். நல்ல ஆக்சுவல் பிளான் இதுதான், வால்பாறை வர்றது. சரி, வந்ததுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு நிரார் அப்புறம் சின்ன கலர் அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிக்கலாம். அதுவும் அங்கேருந்து வர்ற வழியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு.
திரும்ப ரிட்டன் வால்பாறையே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி காருன்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கிறான், அவன் தான் நினைக்கிறேன். பைத்தியக்காரன் வந்து அடித்து குட்டி இறந்து போச்சு. பாவம். ஸோ கொடுமை. என்ன மனுஷனுங்கன்னே ஒன்றும் புரியல. அதெல்லாம் எதுக்கு? அது ஏதோ பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டலில் ஏதோ சேர்க்கலான்னு பார்த்தா நாய் வேறு வருது, அதுக்கிட்டே விடவும் மாட்டேங்குது. பாருங்க, அங்கே கொண்டு போய் வச்சிருச்சு. நாய் வேறு வருது. இங்கே பாருங்க ஒரு குட்டி. சரி, என்ன பண்ண முடியும், அதோட விதி.